இயேசுவை பின்பற்றுவது எளிது, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது கடினம். இயேசுவை பின்பற்றுவது என்பது பெத்லெகேம் டு கெத்செமனே. இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது என்பது பெத்லெகேம் டு கல்வாரி. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பெத்லெகேம் முதல் கெத்செமனே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் கெத்செமனே முதல் கல்வாரி பிரசங்கிக்கப்படுவதில்லை. இயேசுவின் அடிச்சுவடுதான் கல்வாரிக்கு செல்லும். கல்வாரிக்கு சென்றால்தான் உயிர்த்தெழுதல் உண்டு. உயிர்த்தெழுந்தால்தான் இயேசுவோடு உன்னதத்தில் உட்கார முடியும். பின்பற்ற வேண்டியது இயேசுவையா, இயேசுவின் அடிச்சுவட்டையா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் மாற்றும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம் வாசித்த வேதவசனம் பேதுரு பொதுவாக எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எழுதியுள்ள ஒரு வசனமாகும். நாம் வாசித்த வேதவசனத்தில் தன்னை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று எழுதப்படவில்லை. தன்னுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசுவை தொடர்ந்து செல்வதற்கும் இயேசுவின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து செல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது இயேசுவை பின்பற்றுவதற்கும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பேதுருவை இயேசு என்னை பின்பற்றி வா என்று கூறினார். பேதுரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நான் இயேசுவை பின்பற்றி போனேன், சிலுவை பாடுகள் என்றவுடன் இயேசுவை மறுதலித்து விட்டேன். அதன் பின்பு இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றினேன், இரத்த சாட்சியாக மரித்தேன், சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே இயேசுவை அல்ல, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்றுவதற்கும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இயேசுவை பின்பற்றுவது எளிது, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது கடினம். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், இயேசுவை பின்பற்றுவது எளிது, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது கடினம். இயேசுவை பின்பற்றுவது என்பது சிலுவை இல்லாத இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்பது சிலுவையுடன் கூடிய இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை பின்பற்றுவது என்பது பெத்லெகேம் டு கெத்செமனே. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்பது பெத்லெகேம் டு கல்வாரி. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், இயேசுவை பின்பற்றுவது என்பது பெத்லெகேம் முதல் கெத்செமனே வரை. இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது என்பது பெத்லெகேம் முதல் கல்வாரி வரை. பிரிய நண்பரே, நீங்கள் பின்பற்றுவது இயேசுவையா, இயேசுவின் அடிச்சுவட்டையா? அருமை உடன் ஊழியரே, நீங்கள் பின்பற்றுவது இயேசுவையா, இயேசுவின் அடிச்சுவட்டையா? இன்றைய கிறிஸ்தவம் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறது, ஆனால் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்பவில்லை. இன்றைய ஊழியர்களும் இயேசுவை பிரசங்கிக்க விரும்புகிறார்கள், ஆனால் இயேசுவின் அடிச்சுவடுகளை பிரசங்கிக்க விரும்பவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பெத்லெகேம் முதல் கெத்செமனே பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனால் கெத்செமனே முதல் கல்வாரி வரை பிரசங்கிக்கப்படுவதில்லை. கிறிஸ்தவத்தில் சிலுவை, கல்வாரி பிரசங்கிக்கப்படுவது மிகவும் குறைந்துவிட்டது. கல்வாரி என்பது அன்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, கிரயம், ஜீவனை கொடுத்தல் போன்றவையாகும். இயேசுவும் பெத்லெகேம் முதல் கெத்செமனே வரை எதுவுமே யோசிக்கவில்லை. ஆனால் கெத்செமனே முதல் கல்வாரி வரை உள்ள பாத்திரத்தில் பானம் பண்ணத்தான் இயேசு தயங்கினார். தழும்பு இல்லாத இயேசுவை விரும்புவது இயேசுவை பின்பற்றுவது.
தழும்புகளுடன் உள்ள இயேசுவை விரும்புவது இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது. இயேசுவின் வல்லமையை சுமக்க விரும்புவது இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவின் சிலுவையை சுமக்க விரும்புவது இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது. இயேசுவை போல் எருசலேமில் அற்புதம் செய்ய விரும்புவது இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை போல் எருசலேமை பார்த்து அழ விரும்புவது இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது. இயேசுவை போல் சுகமளிக்க விரும்புவது இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை போல் மனதுருக்கத்தை விரும்புவது இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது. இயேசுவை போல் லாசரு உயிரோடு எழுப்ப விரும்புவது இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை போல் லாசரு மீது அன்பாய் இருக்க விரும்புவது இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது. இயேசுவை போல் ஜெபிப்பது இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை போல் இரத்தம் வியர்வையாய் வர ஜெபிப்பது பாரம் கொள்வது இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது. இயேசுவை போல் 5 அப்பம் 2 மீன் பெருக்க விரும்புவது இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை போல் ஜனங்களுக்காக பரிதவிப்பது இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது. அற்புதங்களை மட்டும் பிரசங்கிப்பது இயேசுவை பின்பற்றுவது. சிலுவையும் சேர்த்து பிரசங்கிப்பது இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது. இயேசுவை போல் ஊழியம் செய்வது இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை போல் வாழ்வது இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது. சிலுவையை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, துன்பங்களை எதிர்கொள்ள விரும்பாத விசுவாசி இயேசுவின் அடிச்சுவட்டை அல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். சிலுவையை, கிறிஸ்தவ வாழ்வில் வரும் போராட்டங்களை, துன்பங்களை பிரசங்கிக்காத ஊழியர் இயேசுவின் அடிச்சுவட்டை அல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அருமை சிநேகிதரே, இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுங்கள். அருமை உடன் ஊழியரே, இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுங்கள். ஏனென்றால் இயேசுவின் அடிச்சுவடுதான் கல்வாரிக்கு செல்லும். கல்வாரிக்கு சென்றால்தான் உயிர்த்தெழுதல் உண்டு. உயிர்த்தெழுந்தால்தான் இயேசுவோடு உன்னதத்தில் உட்கார முடியும். தன்னை அல்ல, தன் அடிச்சுவடுகளை பின்பற்றும் நபர்களை ஆண்டவரின் இதயம் எதிர்பார்க்கிறது. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவரே இந்த பூமியிலே ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவை பின்பற்றுவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி. மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.